ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஒரு வார்த்தையை கூட நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 5வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. ஆமென். அன்புக்குரியவர்களே, அநேக காரியத்துல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வெட்கம், அவமானங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. உலகத்தின் மக்களிடத்துல நாம் நம்முடைய தேவைகள் வரும் பொழுது, குறைவுகள் வரும் பொழுது ஓடி போய் அவர்கள் உதவி செய்வார்கள், இவர்கள் உதவி செய்வார்கள் என்று சொல்லி உலகத்தின் மனிதர்களை நாடி தேடி ஓடுகிறோம், அவர்களிடத்துல உதவிகளை கேட்கிறோம். ஆனால் எந்த மனுஷனும் நம்மளுக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதிக்கவோ, நம்மை உயர்த்தவோ, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கவோ அவர்களால் இயல முடிவதில்லை. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், கானாவூர் என்ற ஒரு இடத்துல ஒரு திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்தில் நீங்கள் பார்க்கிறோம், இயேசு அழைக்கப்பட்டிருந்தார், அவருடைய தாயாரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். உடனே அவர்கள் சென்று இயேசு கிறிஸ்துவை பற்றி, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அவர்களுடைய குறைகளை பற்றி சொல்லுவதை விட்டுவிட்டு அவருடைய தாயாரிடத்திற்கு சென்று, இப்பொழுது திராட்சை ரசம் குறைவுபட்டது என்று சொல்லி அவர்களிடத்துல, தாயாரிடத்துல போய் அவங்ககிட்ட சொல்றாங்க. சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், இன்னும் என் வேளை வரவில்லை என்று சொல்லி அவர்கள் தாயாரை நோக்கி பார்க்கிறார்கள், மற்றவர்களை நோக்கி பார்க்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே பல காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடத்தில் உதவிக்கு போகலாமா, அவர்களிடத்தில் உதவிக்கு போகலாமா, என்ன செய்வோம் என்று ஒரு கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தாயார் ஒரு அறிவுரை அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். நீங்க அவரை போய் நோக்கி பாருங்க, அவருக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி அவருக்கு ஆலோசனை சொன்ன பொழுது, அவர்கள் இந்த குறைவுபட்ட அந்த கல்யாண வீட்டின் குடும்பத்தின் மக்கள் எல்லாரும் சென்று இயேசுவின் இடத்திற்கு போகும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, இயேசு சொன்னபடியே அந்த கற்றாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். நிரப்பப்பட்ட பொழுது அதை மொண்டு நீங்கள் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது, முந்தின கொடுத்த ரசத்தின் சுவையை பார்க்கிலும் பிந்தின ரசத்தினுடைய சுவை மிகுந்த ஆசீர்வாதமாய், அது அதிகமானதா இருந்தது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென். அன்புக்குரிய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். நீங்கள் மனிதர்களை தேடி பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் வராது. இயேசுவை நோக்கி பாருங்கள், அந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார், உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார், உங்களுடைய வெட்கம் உங்களை விட்டு விலகும். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, ஆண்டவரே, அந்த குறைவுபட்ட கல்யாண வீட்டிலே ஆண்டவரே, அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவருடைய முகத்தை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்த பொழுது அவர்களுடைய குறைவுகள் நிறைவானது. அவர்கள் அந்த இடத்துல வெட்கமடையாதபடி அவர்கள் காக்கப்பட்டது போல, இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு பிள்ளைகளுடைய நிந்தைகளும் வெட்கங்களும் அவர்களை விட்டு மாறுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்கிற தேவனுடைய கரத்தில் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கு குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.